இந்த மார்ச் 31 மார்ச் 2025 பிரேக் டவுன் வரும். அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரேட்லேயே அந்த டேட்லேயே வந்து ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சவரன்ன்றது 64,000 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து அறிக்கை விட்டார், போர்லாம் இல்லை, சமாதானம் நான் பாடுபடுவேன், அதனால போர் அங்கே கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு இமீடியட்டாக உடனே ரேட் குறைய ஆரம்பிச்சு. ஆனால் இவருடைய இப்போ ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதெல்லாம் விட டிசம்பர் 2025க்குள்ளே பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிராம் 10,000 ரூபா வந்துடும். இனி குறைய வாய்ப்பே கிடையாது. முதல்ல எனக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் ஒரு 3 கிலோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். 35 லட்ச ரூபா ஒரு கிலோ விற்கிறப்போ. ஆனால் இன்னைக்கு அதே 3 கிலோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னுடைய வியாபாரத்தை அப்படின்னா 2.5 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு ஆணித்தரமாக நான் என்னால் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். சாத்தியமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக தங்கம் கிடைக்கலன்னா அப்போ என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் டிமாண்டு படிப்படியாக ஏறிட்டு தான் இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறையும். எப்போ குறையுன்னா சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரம்ப் வந்து பதவி எடுத்ததும் வந்து தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் பதவி எடுத்ததும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய அறிக்கைப்படி என்ன இருக்குது, அவங்க செய்கை என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே செய்ய முடியாது இல்லையா? இவர் வந்து அறிக்கை விட்டார், போர்லாம் இல்லை, சமாதானம் நான் பாடுபடுவேன், அதனால் போர் அங்கே கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு இமீடியட்டாக உடனே ரேட் குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் இவருடைய இப்போ ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதெல்லாம் விட மெயின் இவருடைய அமெரிக்காவை பற்றி மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக, குடியேறிகள் வந்தேரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவேன், அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவேன், யூஎஸ் டாலரை வந்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே இவருடைய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் எல்லா செக்டருமே இப்போ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. யூஎஸில் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கில் இப்போதைக்கு வீக்காக இருக்குது, ஷேர் மார்க்கெட் வீக்காக இருக்குது, ரியல் எஸ்டேட் வீக்காக இருக்குது, ஃபினான்ஸ் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இருக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது என்னன்னு பார்த்தா கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே. ப்ளஸ் இவருடைய என்ன சொல்கிறது, அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கவும் இது இன்னும் கொஞ்சம் ஷூட்டப் ஆகிட்டு ரேட்டு நாளுக்கு நாள் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது. சார், தங்கம் வந்து வாங்குறதுனா மார்ச்சுக்குள்ளே வாங்கிடுங்க, இல்லை மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா சார்? உண்மைதான். எப்பயுமே ஒரு கட் ஆஃப்ன்றது வந்து நடப்பு நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங். அப்படி பார்க்குறப்போ இந்த மார்ச் 31 மார்ச் 2025 அப்படின்றது வந்து ஒரு பிரேக் டவுன் வரும். அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரேட்லேயே அந்த டேட்லேயே வந்து ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சவரன்ன்றது 64,000 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி எல்லா எக்ஸ்பர்ட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கிராம் 8,000 ரூபா, இன்றைக்கி 7,500 ரூபா இருக்குது. இது 8,000 ரூபான்றது வந்து சீக்கிரமே வந்துடும். ஓகே சார். இந்த இறுதி ஆண்டுக்குள்ளே, அதாவது 2025க்குள்ளே வந்து தங்கம் எவ்வளோ விலை வரைக்கும் போகும் வாய்ப்பு இருக்குது சார்? டிசம்பர் 2025க்குள்ளே பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு கிராம் 10,000 ரூபா வந்துடும். ஆமாம், 10,000 ரூபா வரும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கும் அப்படின்னா, இந்த 7,500 ரூபாலேருந்து ஒரு 25% மினிமம் ஏறி ஒரு 10,000 ரூபா கிராம்ன்ற அளவுக்கு வந்துடும். ஒரு சவரன் ஒன்று 80,000 ரூபா. இது ஏன் இப்படின்னு பார்த்தோன்னா, இது ஏற்கனவே ஏறின விகிதத்தை பார்த்தா கம்பேர் பண்ணால் கம்மி தான். 41% கடந்த வருடம் கொடுத்துருக்கு லாபத்தை தங்கம். இப்போ வந்து ஒரு 25-30% வச்சாலே இந்த ரேட்டு வந்துடும். அது வந்து தாராளமாக வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த காம்படிட்டர் கிடையாது. என்னை பொறுத்தவரை சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயமே தங்கம் இருக்குது, தங்கம் வந்து அதுக்கு பதில் மாற்று உலோகம் இருக்குது அப்படின்னா இதுவா அதுவான்னு பண்ணலாம். இது மோனோபொலி மாதிரி தான். எந்த ஒரு காலத்துலேயுமே இதுக்கு ஈடான வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படின்னா இதோட பயன்பாடும் அந்த மாதிரி இருக்குது.
எல்லா வகையிலும் எளிதில் இது பண்ணலாம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா பிளாட்டினம் வந்து தங்கத்தை விட அதிகமாக இருந்துச்சு. தங்கம் ரூ. 1000 கிராம் விற்கிறப்போ பிளாட்டினம் ரூ. 3000 கிராம் விற்றுச்சு. ஆனால் விற்று என்ன பிரயோஜனம்? ரூ. 3000 விற்றா கூட அதில் மக்கள்கிட்ட ஈர்ப்பு இருந்துச்சுன்னா யாரும் பிளாட்டினத்தை வாங்கலை. 100ல் 2% மட்டும்தான் பிளாட்டினத்துக்கு போனாங்க. ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அந்த நீங்கள் வச்சுருக்க பொருளை வந்து எளிதில் மாற்ற முடியணும். ஏதாவது ரிப்பேர் வந்தால் ரிப்பேர் செய்ய முடியணும். ஆத்திர அவசரத்துக்கு அது நமக்கு உபயோகப்படணும். இந்த பல்வேறு காரணங்கள்லாம் இருந்தால் தான் அந்த பொருள் வந்து மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். அப்படி பார்த்தா பிளாட்டினத்தில் வந்து ஒரு சில செலக்டட் ஐட்டம் தான் செய்ய முடியும். அது கூட நாளைக்கு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை பற்ற வைக்க கூட முடியாது. அது எங்கே மேனுஃபேக்சரிங் எந்த இண்டஸ்ட்ரியில் செய்தாங்களோ அங்கே தான் போய் பண்ண முடியும். நார்மலான ஒரு கோல்ட் ஸ்மித்லாம் டக்குன்னு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது, அதை கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் நம்ம ப்ளட்ஜ் பண்ணுறோம், இல்லை இன்னொரு இடத்துல சேல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ரீசேல் வேல்யூ கிடையாது. கோல்டுக்கு மட்டும்தான் ரீசேல் வேல்யூ. என்ன தான் ஒரு காலத்தில் கோல்டை விட பிளாட்டினம் ஜாஸ்தி விலையாக இருந்தாலும் இன்றைக்கி அதை பீட் பண்ணி கோல்டு போயிடுச்சு. ஆனால் கோல்டுக்குன்னு தான் அந்த கிரேஸ் இருக்குது. வேறு எதுக்குமே அந்த இது கிடையாது. அதனால தான் இன்னமும் மற்ற உலகங்கள் எதுவுமே வரல இல்லையா? அதனால் தங்கத்துக்கு உண்டான மதிப்பு இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வரலாறு காணாத அளவுக்கு இந்த தங்கம் விலை உயர்வை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பர்சனலாக? நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, நீங்கள் பர்சனலாக இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சாமானியர் பார்வையிலேருந்து பார்க்க போனால் நானுமே இந்த நகைக்கடை இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஆளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மலை போருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐயோ, நான் பார்க்க சவரன் 3000 4000 இருந்துச்சு, இப்போ என்ன 60,000 வந்துடுச்சு அப்படின்ற இடத்துல தான் நானுமே இருப்பேன். சாமானிய மக்களில் ஒருத்தனாக இருந்தால். நம்ம இந்த ட்ரேடில் இருக்கிறதுனால இது எவ்வளோ ஏறினாலும் இறங்கினாலும் எங்களுக்குமே வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏற ஏற எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதுக்கு போடுற முதலீடுன்னு இருக்குது பாருங்களேன், அது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. புது டிசைன்ஸ் வருது, ஃபர்தராக நாங்கள் டெவலப் பண்ணணும் பிஸ்னஸை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு 3 கிலோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். 35 லட்ச ரூபா ஒரு கிராம் விற்கிறப்போ, ஒரு கிலோ விற்கிறப்போ, அதாவது ஒரு கிராம்ன்றது 3500 24 கேரட்டு அப்படி விற்கிறப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதே 3 கிலோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னுடைய வியாபாரத்தை அப்படின்னா 2.5 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது எனக்கு மீன்ஸ் என்னை மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் பர்சனுக்குமே அது கொஞ்சம் ஒரு இதான ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனாலும் இன்னும் இருக்கிறப்போ நாளைக்கு இதே 3 கிலோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4.5 கோடி ரூபா தேவை இருக்கும். அதனால் இப்பயே பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சுதாரிப்பு. ஏன்னா இன்னும் இருக்க ஏறிட்டு தான் போகுது தங்கத்தை பொறுத்த வரைக்கும். இனி குறைய வாய்ப்பே கிடையாதா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு ஆணித்தரமாக நான் என்னால் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். சாத்தியமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக தங்கம் கிடைக்கலன்னா அப்போ என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் டிமாண்டு அப்படி படிப்படியாக ஏறிட்டு தான் இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குறையும். எப்போ குறையும்னா ஒரு 1000 ரூபா ஏறிச்சா ஒரு சின்ன கரெக்ஷன் 100 ரூபா குறையும். இந்த மாதிரி இதில் தான் போகுமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி 7500 இருக்குது, அப்போ ஒரு 5000 ரூபா வரும் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு கால் வந்தால் கண்ணை மூடிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் வராது. ஓகே சார், இப்போ தங்கம் மட்டும்தான் இவ்வளோ விலை அதிகரிக்குமா இல்லை வெள்ளியும் இது கூட சேர்ந்து அதிகரிக்கும்? இல்லை, வெள்ளியும் இதை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும். எப்படின்னா கோல்டு வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் வெள்ளி போகிறது தெரியாது. கடந்த வருடம் மட்டுமே 41% தங்கத்தில் விலை உயர்ந்திருக்கு. வெள்ளியில் வந்து எத்தனை இதுன்னா 54% உயர்ந்திருக்கு. கோல்டை விட வெள்ளி தான் ஜாஸ்தி ஏறி இருக்குது. ஓகே, அது வந்து சைலண்ட்டாக இருக்கனால எல்லாருடைய பார்வையும் இதில் இருக்கனால இதை தான் மெயினாக பார்ப்பாங்க, தெரியாது. அதுவும் இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகி நிச்சயமாக வெள்ளியும் இப்போ கோல்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு 7555 ரூபா இருக்கிற ரேட்டு படிப்படியாக ஏறி எப்படி ஒரு 10,000 ரூபா வரப்போதோ அது மாதிரி 105 ரூபா இருக்கிற சில்வர் 150 ரூபா வந்து எட்டும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மட்டும் இல்லை, நான் நம்ம சேனலுக்கே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் பணம் இருக்கோ
தங்கத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா திரும்பவும் ஏறிக்கிட்டே இருக்கும். சில பேர் முடியாதவங்க சொல்லலாம், ஐயோ இது என்ன தங்கத்தில் எப்படி தங்கம் அப்புறமேட்டு குறையும்னு. அதெல்லாம் கிடையாது. தங்கம் கண்டிப்பாக விலை ஏறும். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அதில் ஒரு மேஜர் போர்ஷன் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சார் இப்போ சாதாரண மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுக சிறுக எப்படி சார் சேமிக்க முடியும்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ்? சேமிப்பு வழி தான். சீட்டு மாதிரி இருக்குது, சீட்டு போடலாம். நிறைய நாட்கள் இருக்குது. என் பொண்ணுடைய கல்யாணம் ஒரு 10 வருஷம் இருக்குது. எனக்கு வந்து மற்ற நகைகள் எடுக்கிறத விட அப்புறமேட்டு நான் நகையாக எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இதாக வேணும் அப்படின்னா பாண்டு, அப்புறம் இந்த ETF, கோல்டு பீஸ், இந்த மாதிரி எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை காயினாக வாங்கி வைக்கலாம். ஆனால் சும்மா இருக்க வேணாம். ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்றது கோல்டு. அதனால் கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய சௌகரியங்களை பொறுத்து இருக்குது. ஓகே சார், கடைசியான ஒரு கேள்வி. கோல்டை தாண்டி அல்டர்னேட்டிவாக வேறு எதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான பதில் என்ன வரும்? கோல்டை தாண்டி பண்ணுறதுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஈஸியாக இருக்கிறது, அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுன்றது கோல்டு. இதை விட்டாச்சுன்னா இதுதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம். அது வந்து எஸ்ஐபி அந்த மாதிரி இருக்குது. அது செகண்டரி தான். பட் இதுதான் ப்ரைமரி அப்படி வச்சுக்க வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.